என் குழந்தை என் பேச்சே கேட்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. சரியா சாப்பிட மாட்டேங்கிறான், சரியா தூங்க மாட்டேங்கிறான். வெளிய விளையாட போனா திரும்ப வர்றதுக்கு நம்ம போய் கூட்டு வர வேண்டியதா இருக்கு. எல்லாரையும் அடிக்கிறான், கடிக்கிறான். இது போல நெறைய பெற்றோர்கள் புலம்புறத நம்ம கேட்டிருப்போம். இதெல்லாம் தாண்டி குழந்தைங்க என்ன நெனைக்கிறாங்க? எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்களே! இந்த வயசுல அவங்களுக்கு என்ன கவலை இருக்க போது? இது போலலாம் நெறைய கேள்விகள் சில பெற்றோர்களுக்கு உண்டுதாங்க. அந்த வகையில இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சைக்காலஜிக் ஆஃப் கிட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் பெற்றோர்கள் குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும். கண்டிப்பா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசென்ட் டைம்ல ஒரு நியூஸ கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சுங்க. அது என்னன்னா, ஒரு சின்ன பையன், அதாவது 11 வயசு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஸ்கூலுக்கு போகும்போது அவனுடைய கழுத்துல ஒரு ரத்த காயம் இருந்திருக்கு. அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போயிருக்காங்க. போலீஸ் விசாரணையும் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சின்ன பையன் என்ன சொல்லியிருக்கான்னா, "சார் சார் இது போல ஒரு 4 பேர் முகமூடி போட்டு வந்து என் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டிட்டு போனாங்க சார்" அப்படின்ட்டு அந்த சின்ன பையன் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருந்த சிசிடிவி கேமராவ வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு எல்லாருக்குமே. என்னன்னு பார்த்தா, அந்த தம்பி சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க பொய்ங்க. திரும்பவும் அந்த சின்ன பையன் கிட்ட போய் விசாரிச்சு பார்க்கும்போது, தனக்கு தானே முயற்சி பண்ணியிருக்காரு. ஆமாங்க, திண்டுக்கல்ல சேர்ந்த அந்த சின்ன தம்பி தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. "ஏன்பா இப்படி பண்ண? இப்படி கத்தி எடுத்து கழுத்துல வெட்டுற அளவுக்கு என்ன உனக்கு பிரச்சனைன்னு?" கேட்டா, "இது போல ஹோம்வொர்க் முடிக்கல சார். மிஸ் என்ன அடிப்பாங்க, இல்ல திட்டுவாங்க. என்ன ஏதாவது பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்ட்டு, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இந்த தம்பி பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காரு. இத பார்க்கும்போதோ, கேட்கும்போதோ, என்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பசங்க எவ்வளோ பெரிய முடிவு எடுக்குறாங்க பாரேன் நம்ம சொல்றோம். ஆனா, இது மிகப்பெரிய விஷயங்க. உளவியல் ரீதியா அந்த குழந்தைங்களுடைய ஆழ் மனசுல ஒரு விஷயம் பதிஞ்சு இருக்குன்னா, அத தான் வெளிப்படுத்துவாங்க. நம்ம இப்படி பண்ணா அது சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த குழந்தைக்குள்ள வருது. அதனால தான் சில தவறான முடிவுகள இந்த வயசுலயே எடுக்க முக்கிய காரணமாவே அமையுது. குழந்தை பொறந்ததிலிருந்து அதோடைய 6 வயசு வரைக்குமே அவங்களுடைய மூளை பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா செயல்படும். அதோடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஸோ, அந்த மூளையோட செயல்பாடு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, அவங்க பார்க்குற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாவும், ரொம்ப ரொம்ப மறக்காத வகையில ரொம்ப வேகமாவே மனசளவுல பதிஞ்சிடும். அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கு ஃபோன காட்டக்கூடாது, டிவி காட்டக்கூடாது. இந்த ஸ்க்ரீன் டைம்லாம் வந்து கம்மி பண்ணணும் அப்டின்ட்டு டாக்டர்ஸ் வந்து ரொம்பவே கண்டிஷனோட சொல்றாங்க. ஏன் அப்டின்னா, இப்டி அனிமேஷன்ல வர நெறைய விஷயங்கள குழந்தைங்க பார்த்து அப்சர்வ் ஆயிடுறாங்க. அதே தான் வந்து நிஜத்திலயும் காட்டுறாங்க. அதுதான் நிஜம் அப்டின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க ஆழமா போயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு பூனைய ஃபோன்ல பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அனிமேஷன்ல. அந்த பூனைய நேரடியா பார்க்கும்போது அவங்க வந்து பூனை, கேட் அப்படின்ட்டு அவங்க ரொம்பவே எந்துவாயிடுறாங்க, ஹைப் ஆகுறாங்க. ஸோ இது பூனைன்ட்டு நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிளா சொன்னாலும், 90ஸ் கிட்ஸா இருக்கிற பல பேரும் ஒரு சின்ன தவற பண்ணியிருப்பாங்க. சக்திமான் அப்படின்ற ஒரு ஷோவையே பேன் பண்ணதுக்கான காரணம், சக்திமான் நம்ம என்ன பண்ணாலும் வந்து காப்பாத்துவாரு அப்படின்ற எண்ணத்த அப்ப பார்த்த பசங்க மத்தியில எல்லாருக்கும் மனசுலயுமே பதிய வச்சது. அதனால தான் அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாதுன்றத உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு ஷோவையே பேன் பண்ணாங்க. அதனால தான் குழந்தைங்களுக்கு ஃபோனையோ, டிவியோ காட்டக்கூடாது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தூக்கம், உணவு, விளையாட்டு இந்த 3மே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். கண்டிப்பா அவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்றத அவங்களால சொல்ல தெரியாது. ஆனா எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண பண்ண, அவங்களுக்கு ஒவ்வொன்னா வந்து அவங்களே கேட்க ஆரம்பிப்பாங்க. கைய நீட்டியோ, இல்ல நாங்க கைய காட்டியோ எப்படியாவது கேட்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் அத அவங்களுக்கு குடுக்கலாம். கண்டிப்பா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். சாப்பாடே சாப்பிடாத குழந்தைங்கள என்னதான் பண்றது டாக்டர் அப்படின்ட்டு நெறைய பெற்றோர்கள் புலம்பிட்டே தான் இருக்காங்க. அதுக்காகவே ஹாஸ்பிட்டல் போற நெறைய பெற்றோர்கள நம்ம பார்க்குறோம். பசி அப்படின்ற ஒரு விஷயம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. ஆனா, ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும். அம்மா சோச்சி, அம்மா மம்மு, அம்மா பப்பு இது போல அந்த குழந்தைங்க கேட்குறாங்கன்னா, அப்ப அவங்களுக்கு பசி எடுக்குதுன்னு அர்த்தம். லிக்யூடான ஐட்டங்கள அந்த குழந்தைங்க விளையாடும்போது, குறிப்பா தண்ணியா இருக்கலாம், இல்ல ஜூஸா இருக்கலாம், இல்ல ஃப்ரூட்ஸா இருக்கலாம். இது போல விஷயங்கள்லாம் அந்த குழந்தைங்களுக்கு குடுத்துட்டு,
அவங்க விளையாட, விளையாட கண்டிப்பா அந்த எனர்ஜி எல்லாமே டவுன் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க டயர்டா ஆவாங்க. பசியும் எடுக்கும். அப்போ வந்து கேட்பாங்க. அந்த நேரத்தில நீங்க என்ன குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அத குடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. நெறைய பெற்றோர்கள் அத தான் வந்து கவனிக்க மறக்குறாங்க. ஏன்னா இந்த டைம் ஆயிடுச்சு. பசங்களுக்கு ஊட்டிடணும், சாப்பிட குடுத்துடணும். சாப்பிடு, சாப்பிடுன்ட்டு அந்த குழந்தைங்கள போட்டு அவ்ளோ கண்டிக்கிறாங்க. ஸோ அது மிக, மிக தப்பான விஷயம். அத பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து மாத்தியே ஆகணும். இந்த குவாலிட்டி டைம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல கொண்டு வரணும். என்னன்னா, பேரண்ட்ஸ் வந்து ஃபோனுகிட்டயோ, இல்ல மத்தவங்க கிட்டயோ அட்டாச்மென்ட்டோட இருக்காங்கன்னா, அப்பா, அம்மா கிட்ட அட்டாச்மென்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கு மிக முக்கிய காரணமே அந்த பெற்றோர்கள் தான். பெற்றோர்களா இருக்கிறவங்களுக்கு பல வேலைகள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அந்த குழந்தைங்க நம்மள நம்பி தான் பூமிக்கே வந்திருக்காங்க. கண்டிப்பா அந்த குழந்தைங்கள நம்ப தான் பார்த்துக்கணும். எவ்வளோதான் வேலைகள் இருந்தாலும் அவங்களுக்கான இந்த குவாலிட்டி டைம 2 பேருமே சேர்ந்து தான் வந்து ஷேர் பண்ணிக்கணும். "நீ தான் வந்து பெத்த, நீ தான் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்றவங்க சில பேர் இருக்க தான் செய்றாங்க. பெண்கள் மட்டும் வந்து கரெக்ட்டா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆண்களும் நெறைய பேர் இப்பலாம் வந்து ஒய்ஃப்‌க்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. அந்த குழந்தைய ரொம்ப அழகாவே டேக் கேர் பண்றாங்க. அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா ரொம்ப ஹேப்பியான லைஃப வாழலாம். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயத்தையுமே ஏத்துக்காம, ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு லைஃபாவே வாழலாம். அவங்கள எங்கேயா ரொம்ப பெரிய இடத்துக்குலாம் கூட்டு போணும்னு அவசியம் இல்ல. பக்கத்திலேயே இருக்க கடை தெருவா இருக்கலாம். இல்லன்னா பக்கத்துல ஏதாவது பீச் இருக்கா? இல்லன்னா பார்க் இருக்கோ, ஏதோ ஒண்ணு. அவங்க கூடயே போயிட்டு, அவங்க கூடயே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறது, பேரண்ட்ஸ்க்கும் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். இன்னொரு மிகப்பெரிய தப்ப எல்லா பேரண்ட்ஸுமே பண்ணிட்டே தான் இருக்காங்க. குழந்தைங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கத்தி எடுத்துட்டாங்க. அந்த கத்தி அவங்கள வந்து வெட்டும் அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. நம்ம தான் அத சொல்லி புரிய வைக்கணும். ஒரே டைம் சொன்னா புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு டைம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு 2, 3 டைம் சொல்லும்போது, வாய்ஸ நம்ம வந்து ரொம்பவே ஹம்பிளா, ரொம்ப பாசத்தோட சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்றதையே நிறுத்திட்டு, நம்மளுடைய பார்வையில அந்த எக்ஸ்பிரஷன் வச்சு அவங்கள கண்டுபிடிக்க வைக்கணும். அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ நோட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, "ஏம்மா என்கிட்ட வந்து பேசல? ஏம்மா நீ வந்து என்ன கண்டிக்கல? ஏன்பா என்கிட்ட வந்து இது தப்புன்னு சொல்லலன்ட்டு?" அவங்களே வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து அடிக்கிறதுல மட்டும் இருக்கக்கூடாது. நீங்க இந்த மிரட்டி கூட வைக்கலாம். ஆனா, அது ஆரம்பத்திலேயே கத்திக்கிட்டோ, இல்லன்னா வந்து அடிச்சுக்கிட்டோ இருந்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு, "ஓ! இதுதான் கரெக்ட் போல. யார் என்ன பண்ணாலுமே உடனே அடிக்கணும், மிரட்டணும்" அப்படின்னு அவங்களே நெனச்சுப்பாங்க. ஸோ, அந்த இடத்துல நம்மள பார்த்து தான் குழந்தைங்க வளர்றாங்க. அது மட்டும் இல்லாம டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயத்த குழந்தைங்க இருக்கணும், டிசிப்ளினோட இருக்கணும், உண்மையா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும்னு சொன்னாலும், பேரண்ட்ஸ் அந்த விஷயத்துல கரெக்ட்டா இருக்காங்களா அப்படின்றத நோட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்ப வாழ்ற அந்த இடத்தையும், அந்த சூழ்நிலையும் பார்க்கும்போது, சில தவறான வார்த்தைகள பெற்றோர்கள் பயன்படுத்துறாங்க. அத பார்த்துட்டு அந்த வார்த்தை சரிதான் அப்படின்றத அந்த குழந்தையும் உணர ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும்போது, இதே வார்த்தைய அந்த குழந்தை மத்தவங்க முன்னாடி பேசும்போது, "இவ்ளோ தப்பான வார்த்தைய பேசிட்டியேன்ட்டு" அந்த குழந்தைய போட்டு அடிக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம். ஸோ, தப்பு அந்த குழந்தைகிட்ட இல்ல. வளர்க்கிற அந்த பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு. அந்த வார்த்தை தப்புன்றத அந்த பேரண்ட்ஸ் உணர்ந்து சொல்லாம இருந்திருந்தா, கண்டிப்பா அந்த குழந்தையும் அத சொல்லாது. ஏன்னா, முதல் ஒரு ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், எல்லாமே குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தான். அவங்கள பார்த்து தான் அவங்க வளர்றாங்க. பெண் குழந்தைகளா இருந்தாங்கன்னா, அம்மா என்ன பண்றாங்க? இப்படிலாம் பார்ப்பாங்க. அவங்க வந்து கண்ணாடி முன்னாடி இருந்து, அவங்க அம்மா எப்படிலாம் வந்து தல வாருவாங்களோ, மேக்கப் பண்ணுவாங்களோ, என்னலாம் பண்ணுவாங்களோ, அத பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் ஆண் குழந்தையும் அவங்க அப்பாவ பார்த்து தான் வளர்றாங்க. ஸோ, அவங்க அப்பா, அம்மாவ எப்படி ஒரு தன்மையா நடத்துறாரு, அவங்க குழந்தைங்க கிட்ட எப்படி இருக்காங்க, மத்தவங்க கிட்ட எப்படி அவங்க நடந்துக்கிறாங்களோ, அத பார்த்து தான் குழந்தைங்க, "ஓ! இப்படிதான் இருக்கணும்." அப்படின்ட்டு அந்த அன்பு, பாசம், தன்மை, டிசிப்ளின் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சுடும். அதே மாதிரி இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, குழந்தைங்களுக்கு எல்லாமே குடுக்கணும். நம்ப ஆசைப்பட்டது தான் கிடைக்கல. நம்ம குழந்தை எல்லாத்தையும் பார்க்கணும். அவங்க தோக்கக்கூடாது. அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கேட்டது, அவங்களுக்கு தேவையானது, தேவையில்லாதது, கேட்காதது இப்படி அள்ளி அள்ளி குடுக்குறாங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ பேரண்ட் ஆகி நீங்க இருக்கிறீங்க. அதனால நீங்க குடுக்குறீங்க. ஆனா, அவங்க வளர வளர ஒரு விஷயத்துக்கு அவங்களா முயற்சி பண்ணி கிடைச்சா தான் உண்டு. இல்லன்னா, அந்த இடத்துல யாரும் அவங்களுக்கு வந்து குடுக்கலாம் மாட்டாங்க. அதே மாதிரி தோல்வி ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம். அத கண்டிப்பா கற்றுக் குடுக்கணும் பெற்றோர்கள். ஏன் அப்டின்னா, இப்ப நம்ம முன்னாடி பேசின அந்த ஒரு கேஸ் ஸ்டடிலே எடுத்துக்கிட்டோம்னா,
மேம் அடிச்சுடுவாங்க, இல்ல திட்டிடுவாங்க, நமக்கு ஏதாவது பனிஷ்மென்ட் குடுத்துருவாங்க. இந்த ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இப்பலருந்தே போக்க ஆரம்பிச்சா தான், ஃப்யூச்சர்ல என்ன விஷயம் நடந்தாலும் அத தைரியமா எதிர்கொள்வாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்லிக் குடுக்குறோம் அப்டின்னும்போது, அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோமான்றத கண்டிப்பா பார்க்கணும். அதுல பெற்றோர்கள் உறுதியா இருக்கணும். கண்டிப்பா குழந்தைங்க முன்னாடி சண்ட பேரண்ட்ஸ் போடவே கூடாது. அதுலயும் குறிப்பா, "நீ பெரியவனா? நான் பெரியவனா? இல்ல நான் தான் இந்த வீட்ட பார்த்துக்கிறேனா?" குழந்தைக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும்? "அப்பா சொல்லு, அம்மா சொல்லுன்ட்டு" அந்த குழந்தைய இப்பவே ஒரு டிசிஷன் மேக் பண்றதுக்கு நம்பளே புடிச்சு தள்றோம். ஸோ அந்த குழந்தை யாரு சாக்லேட் அதிகமா வாங்கி தராங்க? யாரு நம்மள வந்து கண்டிப்பா இப்படிலாம் பார்த்துப்பாங்க, ரொம்ப அன்பா இருக்காங்களோ, அத தான் ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த இடத்துல இப்ப அந்த குழந்தைக்கு ஒரு சாக்லேட் காட்டி ஏமாத்தி சொல்ல வைக்கிற பொய்ய பேரண்ட்ஸே தான் கொண்டு வராங்க. இதுதான் ஃபியூச்சர்லயும் நடக்கப் போது. ஸோ டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருக்கணும். அத நீங்க கரெக்ட்டா வந்து குழந்தைக்கு கரெக்ட்டான டைம்ல சொல்லிக் குடுக்கணும். சேவிங்ஸ் அப்படின்றது இப்ப மட்டும் இல்லங்க. எப்பவுமே ஒரு ஹெல்த்தியான விஷயம். அத குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் குடுக்கலாம். அது ரூ. 500 தான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்ல. கண்டிப்பா ஒரு குழந்தை இருக்க வீட்ல யாராவது வந்து பார்க்க வருவாங்க. அந்த குழந்தை கையில காசும் குடுப்பாங்க. அந்த காச கண்டிப்பா உண்டியல்ல போட்டு சேவ் பண்ணீங்கன்னா, ஃபியூச்சர்ல அந்த குழந்தைக்கு கூட அது யூஸ் ஆகும். அத அந்த குழந்தை பழகுச்சுன்னா, அவங்க 4 பேருக்கு சொல்லி தர அளவுக்கு வளர்ந்திருப்பாங்க. ஸோ குழந்தை வளர்ப்புல முக்கியமான விஷயமே, நம்ம சொன்னது எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் அன்பு தாங்க. அன்பு இருந்தா எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம். அத அந்த குழந்தைக்கும் சொல்லிக் குடுக்கலாம். தன்னம்பிக்கையும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ எல்லாமே பெற்றோர்கள் கையில தான் இருக்கு. குழந்தை வளர்ப்பு அண்ட் குழந்தைகள நம்ம புரிஞ்சுக்கிற விதம், குழந்தைகளுடைய மனசுல நெறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா, நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாரி அவங்களுடைய மூளை வேலைப்பாடு ரொம்ப ஸ்பீடா இருக்கிறதுனால தான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. கண்டிப்பா பெற்றோர்கள் தான் அடுத்த ஒரு வருங்கால தலைமுறைய உருவாக்க முடியும். பிறக்கும்போது எல்லா குழந்தைகளும் நல்லவங்க தான். அவங்க நல்லவங்களா மாறுறதும், கெட்டவங்களா மாறுறதும் அவங்களுடைய பெற்றோருடைய கையில தான் இருக்கு. ஸோ குழந்தைகள ரொம்பவே வந்து புடிச்சு படி, இத பண்ணு, அத பண்ணுன்னு எதுவுமே பண்ணாம, ரிலாக்ஸ்டா நீங்களும் குழந்தைகளாவே குழந்தைகளோட இருந்து, அவங்களுடைய திறமைகள வெளிப்படுத்துறதுக்கு நீங்க ரொம்ப உறுதுணையா இருந்தீங்கன்னா, வருங்காலத்துல நம்ம கண்டிப்பா ஒரு சாதனையாளரா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்து என்ன டாபிக் பேசலான்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, உடனே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.